வணக்கம் பிள்ளை அனைவருக்கும் நீ காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை ஒன்று பார்த்திங்கன்னா முதல்ல வந்து முடக்கத்தான் சூப்பு. முடக்கத்தான் கீரை நம்ம ஏற்கனவே பற்றி பேசியிருக்கோம். முழங்கால் வலி மூட்டு வலிகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபுட் வச்சுருக்கோம், கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த முடி கொட்டுறது இதுக்கெலாம் நல்லது. வயசான முடி கொட்டுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சின்ன வயசில் முடி கொட்டுறது அதே மாதிரி இளநரை இதெல்லாம் வந்து இதை வந்து சரியாகும். அப்புறம் கொள்ளு வச்சுருக்கோம் ப்ரோட்டீனுக்கு, ஒரு முட்டை ஒன்று, இதுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஓகே, இது இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா மட்ட அரிசியில் மிளகு சீரக சோறு, மிளகும் சீரகமும் போட்டு கேரளா மட்ட அரிசி போட்டு பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து காலை உணவு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து லஞ்சு வீடியோன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்சு தான். இது வந்து லஞ்ச் வீடியோ 1 மணிக்கு மேலே போஸ்ட் பண்ணோன்னா இது வந்து லஞ்ச் வீடியோ. ஏன்னா அப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பேலன்ஸ்டு மீல் தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏன் காலையில் சாப்பிட்றோம், காலையில் ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கிறோம், லஞ்சு வந்து கொஞ்சமாக சாப்பிட்றோம். இதே ஐட்டம் தான் இருக்கும். இந்த கீரை காய் இதெல்லாம் இருக்கும். பழங்கள் எதுவும் சாப்பிட்றதில்ல. சரி போனால் ஒரு முட்டை, இதே மாதிரி இந்த சோறு இருக்கும். சோறில் அப்படின்னா பழைய சோறு இருந்ததுன்னா பழைய சோறு, இந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறோம். மதியம் நைட்டு வந்து மிக குறைவாக சாப்பிட்றோம். நைட்டு வீடியோ நிறைய போட்டிருக்கோம், டின்னர் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் லஞ்ச் அப்படின்னு ஸ்பெஷலாக தனியாக எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் இதுவே லஞ்சு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா காய்கறி கீரையெல்லாம் 2 வேளை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். இந்த கொள்ளு மீதி இருந்தால் நைட்டு கூட இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். நான் நட்ஸுக்கு பதிலாக இதை கொஞ்சம் கொள்ளை சாப்பிட்டுக்குவேன். இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இதில் சுண்டல் ஐட்டம்லாம் சாப்பிட்றப்ப கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க. பெருங்காயம் இதெல்லாம் நிறையா போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அதனால் உங்களுடைய உடம்பு கண்டிஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணுங்க. இந்த மாதிரி பேலன்ஸ்டு மீல் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.